நம்ம ஜானிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய பார்க்கறதுக்காக கிளம்பி போக ஆரம்பிச்சுர்றாங்க. அதாவது ரேவதிய பத்தி நம்ம ஜானகி கிட்டயோ, இல்ல கௌதம் கிட்டயோ சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா யோசிச்சு பார்த்தாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க ஓப்பனா சொல்லிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு. அதுலயும் நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம, நம்ம கௌதமோட அம்மா அப்படின்றதையும் தாண்டி நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அந்த ஒரு வகையிலயும் இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு ரேவதியோட இந்த நிலைமைய பார்த்து ரொம்பவே வருந்த ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் டாக்டர் கிட்டயும் டாக்டர் ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. அது மட்டும் இல்லாம பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ரேவதிய வந்து காப்பாத்த முடியும்ல. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய காப்பாத்தி குடுங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எவ்வளவு செலவானாலும் பரவால்ல, ரேவதிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி தேவையில்ல, ரேவதிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ரேவதிய பத்தி கௌதம்க்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க இருக்கக்கூடிய இந்த மாரி ஒரு நிலைமையில கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கடைசி ஆசைய நம்ம நிறைவேத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும் அந்த ஒரு உணர்வ மதிக்கிறாங்க. ஏன்னா, யாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மனசு இறங்கி தான் ஆகணும். இந்த மாரி இருக்கும்போது டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து கேட்குறாங்க. அதாவது இங்க பாருங்கம்மா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து முறையிடுறதுனாலயோ, இல்ல எவ்வளோ செலவானாலும் பரவால்ல, என்னோட அதாவது ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுனாலயோ, இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பலன் அளிக்காது. நாங்க எங்க சைட்ல இருந்து எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்க புள்ள கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நீங்க கவலையே படாதீங்க. பக்காவா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து தீர்வே கிடைச்சது கிடையாது. இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களோட விஷயத்துல இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பலன் குடுத்தா ரொம்ப சந்தோஷம். அவங்கள காப்பாத்துறதுல நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, எவ்வளவோ செலவு பண்ணி நீங்க பண்றீங்க எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வச்சிருக்க பாசமே கண்டிப்பா ரேவதிய காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடவுள வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள நம்புறத விட அந்த கடவுள நம்புறது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அந்த கடவுள் கண்டிப்பா கண் தொறந்து பார்ப்பாங்க. நீங்க எல்லாருமே இவ்ளோ பாசம் வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் உங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்க சமயத்துல, இப்போ ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உண்மையான அம்மா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே கூட நீங்க இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரேவதிக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். உங்களோட பாசம் கண்டிப்பா உங்கள காப்பாத்தும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம சாணி கிட்ட இலக்கிய கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே கூட, இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன காய்லாவோ, இல்ல எங்கேயாச்சும் அடிபட்டதோ, இல்ல கீழ விழுந்ததோ, இந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. பிளட் கேன்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு கொடிய நோய் தான். அத வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்துறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் இவங்களோட பிரார்த்தனை எல்லாமே ஒண்ணு சேர்ந்து, நம்ம ரேவதியோட உயிர வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம கௌதம் கிட்டயே குடுத்துருச்சுன்னு வைங்களேன், அத விட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.